இந்த குயிக் டிப் வீடியோல எப்படி இந்த மாதிரி ஸ்மூத்தான லோகோ அனிமேஷனை பிரீமியர் ப்ரோல கிரியேட் பண்றது அப்படின்றத தான் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் லோகோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த லோகோவோட ஸ்கேலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்ததாக இந்த பொசிஷனை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். லைக் இந்த லோகோ கீழேருந்து மேலே வர மாதிரி நான் அனிமேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த அனிமேஷன் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்கேல் அனிமேஷனை அனிமேட் பண்ண போகிறேன். லைக் இங்கே கிட்ட வந்த உடனே இந்த ஸ்கேல் அதாவது இந்த லோகோ கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்கான 3D நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஒன்றும் இல்லை, எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு பேசிக் 3Dன்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லேயர் மேலே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொசிஷன் அனிமேட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு கரெக்டாக அதே ஈக்குவலில் நம்ம இந்த டில்ட் அனிமேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பொசிஷனோட என் கீ ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் வாட்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள் ரொட்டேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் பாஸ் கொடுத்துட்டு இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் கீ ஃப்ரேம் என்ன வேல்யூவில் இருக்குதோ அதே கீ ஃப்ரேம் இங்கே க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அவுட் அனிமேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் அனிமேஷனை நம்ம சூப்பராக அண்ட் சிம்பிளாகவும் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்ததாக நம்ம இப்போ பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் டூலை நம்ம செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் எலிப்ஸ் டூல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக திருப்பி செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு சிம்பிளான சின்ன ஒரு வழி என்னென்னா இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 960 540, அதை இங்கே நம்ம இந்த பொசிஷனில் கொடுத்துக்கலாம். 960 × 540. ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் சென்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த லோகோ ஸ்கேல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் நமக்கு இது என்லார்ஜ் ஆகணும். ஸோ அதுதான் அனிமேஷன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேமை கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்டார்ட் கீ ஃப்ரேமுக்கு இது 0வாக மாற்றிடுங்க. அப்புறமா திருப்பி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என் கீ ஃப்ரேம் போயிட்டு சர்க்கிளை என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நம்ம லோகோ ஹைட் ஆயிடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேயர் எடுத்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட அவுட், அதாவது லோகோட அவுட் அனிமேஷன் வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சர்க்கிளோட அவுட் அனிமேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பொசிஷன் ப்ளஸ் கொஞ்சம் கீழே அவுட் அனிமேஷனை செட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அனிமேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இந்த அனிமேஷனில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஈஸிஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அதுக்கு லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க. அதாவது எதாவது கீ ஃப்ரேமை மேலே கர்சரை வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் போயிட்டு ஈஸி இன்னை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஈஸி அவுட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்குற மாதிரி நம்ம கீ ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸை ஆட் பண்ண போகிறோம். லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம கிராஃப் எடிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாத்தோடதும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்தோட கிராஃப் எடிட்டருமே வந்துருச்சு, அதாவது கர்வ்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய கிராஃபை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, லோகோடது முடிஞ்சிச்சு. இப்போது நம்மளுடைய ஷேப்புக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு அங்கே நீங்கள் எப்படி உங்களுடைய கர்வை நீங்கள் செட் பண்ணிங்களோ அதே மாதிரி
இந்த சர்க்கிளுக்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். லைக் இந்த இடத்துலேயே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குதா, இல்லை ஏதாவது பிளேசஸில் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய அனிமேஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த அனிமேஷன் பார்க்க இன்னும் ஸ்மூத்தாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே ப்ளசன்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்க, நம்ம அனிமேஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இந்த பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அதை கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபில் போயிட்டு அதை அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபில் போயிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து 2 லேயராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே லேயராக வேணும், அப்போ நான் ஈஸியாக என்னோடய ஒர்க்ஸில் வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம ப்ரீ காம்ப் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேம் கேட்கும். அதில் வந்துட்டு லோகோ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கம்போசிஷன்லேயே, அதாவது ஒரே ஒரு சீக்வன்ஸ்லேயே உங்களுடைய லோகோ அனிமேஷன் உங்களுக்கு ரெடி ஆயிடும். நீங்கள் இப்போ ஈஸியாகவே உங்களுடைய லோகோஸ் அனிமேஷன்ஸை நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, ரொம்பவே நீட்டான அதே நேரத்தில் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு லோகோ அனிமேஷனை ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷனை இன்னும் டெப்த் அண்ட் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.